எழில்சோட சீரியலில் நாளைக்கு ஒரு செம்ம பரபரப்பான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கனகொலி பாட்டி வந்து மனோகரியை வெளுத்து வாங்கிட்டாங்கன்னே சொல்லலாம். நம்ம சுடர்கிட்ட வந்து மனோகரியை மன்னிப்பு கேட்க வச்சுட்டாங்க. செம மாதம் இருந்துச்சுன்னே சொல்லலாம். இங்கே அஞ்சலி கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என்னை விட்டுட்டு போக மாட்டேல்ல இன்னொரு தடவை என்னை விட்டு போனேன்னா என்னால் தாங்கவே முடியாதுன்னு அஞ்சலி பாப்பா கேட்ட உடனே வந்து சுடர் வந்து நம்ம வந்து ஃபாரின் போகணுமே, எழில் சார்கிட்ட வேற சொல்லியிருக்கோம் அப்படின்னா, என்ன தமிழ் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நான் கேட்குறேன் பதில் சொல்லலைல்ல அப்படின்னு. இல்லை போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஐ லவ் யூ தமிழ் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி சந்தோஷமாக கிஸ் பண்ணுறாங்க நம்ம அஞ்சலி பாப்பா சுடரை. அதுக்கு அடுத்தது வந்து ரூமுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் இந்த அஞ்சலியை விட்டுட்டு நமக்கு பிரியவே முடியாது, மனசில் பூரா இந்த குழந்தைங்க ஞாபகமாகவே இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே அந்த சமயத்தில் தான் மனோகரி டக்குன்னு வந்துடுறாங்க. ரூமில் வந்து என்ன மேடம் அப்படின்னு சொன்னோன்னே, நான் அவங்க ரூமில் உள்ள எல்லா திங்ஸு ட்ராயர்லேருந்து எல்லா பேக்லேருந்து எல்லாத்தையும் வந்து கலைச்சி போட்டு தூக்கி எல்லா ட்ரெஸ்ஸையும் கலைச்சி போட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேடம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் என் ரூமில் வந்து என்ன தேடிட்டு இருக்கீங்க, என் செயின் காணா போயிடுச்சு, அதனால் உங்கள் செயின் காணா போயிடுச்சுன்னா வேறு இடத்துல உங்கள் ரூமில் எங்கேயாவது தேடுங்க, அதை விட்டுட்டு நீங்கள் என் ரூமில் வந்து தேடுறீங்க, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டோன்னா, பின்ன நீ தானே எடுத்து வச்சிருப்ப அப்படின்னு. மேடம் என்னை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சுடர் கோவம் வருது. அப்படின்னா நீ வந்து என்ன ஏற்கனவே பொய் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவர் தானே, அதனால தான் உன் மேலே சந்தேகம், இத்தனை வருஷத்தில் இது மாதிரிலாம் நடந்ததே இல்லை அப்படின்னா. கனகொலி பாட்டி வந்துடுறாங்க. வந்தோடனே என்னம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. பாட்டி அவங்க செயின் காணுமா, அதனால் வந்து இங்கே வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, என் மேலே தேவையில்லாமல் பழிய போடுறாங்க அப்படின்னோடனே, இங்கே பாருமா, நீ வேறு இடத்துல எங்கேயாவது மிஸ் பண்ணியிருப்ப, என்ன பாட்டி அவங்க எடுத்திருப்பான்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, வார்த்தையை வந்து ஒரு தடவை கொட்டிட்டா அள்ள முடியாது, அதை முதல்ல புரிஞ்சுக்க. நீ வந்து வயசில் பெரியவ தானே அவளோட, சும்மா வந்து ஒரு வார்த்தை அவள் சுருக்குன்னு உன்னை பார்த்து கேள்வி கேட்டுட்டா அது உனக்கு தானே அசிங்கம், அதை முதல்ல புரிஞ்சுக்க. இத்தனை வருஷத்தில் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்திருக்கோம், என்றைக்காவது மிஸ் ஆகிருக்கா, இவ தான் எடுத்து வச்சிருப்பா, இல்லைன்னா இங்கே மிஸ் ஆகிறதுக்கு என்ன வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்ப திரும்ப திரும்ப அவள் சொல்கிறேன், அவள் வந்து எடுத்துருக்கவும் மாட்டா, அவள் இந்த மாதிரி செய்கிற பொண்ணு கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னோடனே, என்ன பாட்டி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். ஆமாம், நீ வேறு எங்கேயாவது போய் தேடினோன்னா கவின் கரெக்டாக செம மாதம் வராப்பில் வந்து அந்த செயினை எடுத்து காட்டுறாங்க. பாத்தியா, இப்போ அவள் எடுக்கவே இல்லை, இப்போ இவ்வளோ நேரம் நீ அவளை பற்றி பேசினியே, அது என்ன, இது தப்பு தானே, மரியாதையாக அவகிட்ட மன்னிப்பு கேட்குற வழியை பாரு அப்படின்னு. என்ன பாட்டி நான் மன்னிப்பு கேட்கணும், அம்மா நீ தானே அவன் மனசை காயப்படுத்தின, அதனால் மன்னிப்பு கேளு அப்படின்னோடனே, ஐம் சாரி மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மனோகரி கோச்சிக்கிட்டு அங்கேருந்து செயினை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பக்கம் பாட்டியும் வந்து மன்னிப்பு கேட்டுறேன், அவள் ஏதோ பண்ணது தப்பு அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் பரவாயில்ல இருக்கட்டும், நீங்கள் எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவை பார்க்குறலான்ட்டு வர்றாங்க. அவங்க அப்பா வந்து பார்த்துட்டு முகத்தெல்லாம் டல்லாக இருக்க சுடரை பார்த்துட்டு, ஏமா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னோடனே, இல்லையே பாடுறேன், அதான் உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது, அங்கே என்ன பிரச்சனையா அப்படின்னா, ஆமாம்ப்பா இங்கே இந்த மாதிரி வந்து என் மேலே வந்து பழிய போட்டுட்டாங்க அப்படின்னோடனே, ஏம்மா நீ அங்கே தான் நிம்மதியாக இருப்பேன்னு நினச்சேன், எங்கள் உன் அப்பாவுக்கு வந்து இன்னும் வந்து உடம்புல தெம்பு இருக்குமா, நான் வந்து ஒரு செக்யூரிட்டி வேலைக்கோ எது வேலை செஞ்சாவது உன்னை வந்து நான் காப்பாற்றுவேன், நீ அந்த வீட்டில் இருக்காத வந்துரு அப்படின்னோடனே, இல்லைப்பா என்னால் அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு வரவும் முடியாது, எனக்கு இப்போ வந்து நான் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன், அப்படி அந்த பேப்பர் வந்தாலுமே என்னால் போக முடியுமான்னு தெரில, ஏன்னா அந்த பசங்களை விட்டு என்னால் இருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னா அவங்களும் வந்துட்டாங்க, என்னமோ தெரில, இனம் புரியாத ஒரு பாசம் வந்துக்கிட்டே இருக்கேன் அந்த பசங்க மேலே அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் இருக்கட்டும்மா, அவன் வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன், உன் அக்காவை வந்து ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனாங்கல்ல ஆசிரமத்துக்காரங்க, ஆமாம் அவங்கள நான் இன்றைக்கி பார்த்தேன், என்னப்பா பார்த்தேன் அக்காவை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னோடனே, இல்லைம்மா அந்த ஆசிரமத்துக்கு எடுத்துகிட்டு போனாங்களா அவங்கள நான் பார்த்துட்டேன், பட் அவங்கள இப்போ பிடிக்கிறதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா, இத்தனை வருஷம் கழித்து நிச்சயமாக மாட்டியிருக்காங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம அக்காவை பார்க்க போகிறோம், அதனால் வந்து தைரியமாக இருங்கப்பா, அதனால் இந்த ஊரை விட்டு நம்ம போகக்கூடாது, இத்தனை வருஷம் கண்ணில் படாதவங்க இப்போ பட்டிருக்காங்கன்னா நிச்சயமாக ஒரு கரெக்டான சந்தர்ப்பம் தான், வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. பசங்க எல்லாரையும் ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கரெக்டாக வந்து தமிழ்கிட்ட போகலாம் அப்படிங்கிறப்ப, ராமையா வரல, உங்களை அழைச்சிட்டு போகிறது நான் தான் அப்படின்னு வந்து எழில் வந்து நிற்கிறாங்க. தமிழ் அப்பா வேண்டாம் நம்மளே போகலாம் நீ சொல்லேன் அப்படின்னு. சார் உங்களுக்கு வேறு வேலை இருக்குமே நானே போய்க்கிறேன். நோனோ பசங்களை வந்து ட்ராப் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் வந்து ஏர்லியர் ½ அன் ஹவர் முன்னாடியே ரெடி ஆகியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, வாங்க போகலாம் அப்படின்னு. வேறு வழி இல்லை, வா அவங்க கூட தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுக்கிறாங்க. முன்னாடி தமிழ் உட்காந்துட்டு பின்னாடி பசங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு பேசிக்கிட்டு வராங்க. அந்த சமயத்தில் தான் கேட்குறேன், ஆமாம் ஹோம்ஒர்க் பண்ணியா அபி அப்படின்னா, அதெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீங்கள் 2 பேரும் கவின் காவியாவை கேட்டோன்னா, இது ஹோம்ஒர்க்லாம் கிடையாது, எங்களுக்கு டீச்சர் லீவ் போட்டுட்டாங்க,
இருக்கேன், அதனால் நாங்கள் ஜாலியாக இன்றைக்கி இருக்கோம் அப்படின்னு. என்ன ஹோம்ஒர்க்லாம் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அவங்க வந்து வரலேனாலும் நம்ம ஃபோன் பண்ணி இன்றைக்கி என்ன நமக்கு வேலை இருக்குது, என்ன படிக்கணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்கணும். நானும் அப்படி தான் படித்து தான் பெரிய ஆளாக இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னோடனே, ஏன் டாடி உங்கள் காலத்தில் ஃபோனெல்லாம் இருந்துச்சா அப்படின்னு கவின் ஒரு கேள்வி கேட்டாங்க பாருங்கள். இந்த பக்கம் தமிழ் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏய் என்ன சிரிக்கிற, அதில் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டினோடனே என்ன சார் நிப்பாட்டுறீங்க அப்படின்னோடனே, இல்லை பசங்களுக்கு வந்து நான் கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுக்கலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு கீழே இறங்குறாங்க. என்ன இது அப்பா வந்து அதிசயமாக என்னென்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், சரி என்ன தான் வாங்கிட்டு வராங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு அபி சொல்லுவா. அதோட எபிசோடு முடிக்கிறாங்க.